பினாங்கிலுள்ள அனைத்து 28 தமிழ் பள்ளிகளும் தங்களுக்கு சொந்தமான நிலத்தை பெறுவதை உறுதி செய்ய பினாங்கு மாநில தமிழ் பள்ளிகளுக்கான சிறப்பு குழு இலக்கு நிர்ணயித்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் 5 தமிழ் பள்ளிகளுக்கு நில உரிமை பெற்றுத்தரப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 2 முதல் 3 ஆண்டுகளுக்குள் மற்ற பள்ளிகளுக்கும் நில உரிமை பெற்றுத்தரப்படும் என அதன் தலைவர் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு சோமு தெரிவித்தார். கல்வித்துறை துணை அமைச்சர் ஓங்காவோ முன்னிலையில் இன்று நடைபெற்ற ராஜாஜி தமிழ் பள்ளியின் புதிய கட்டட கட்டுமான அனுமதி ஆவணம் வழங்கும் விழாவில் டத்தோஸ்ரீ சுந்தரராஜு இதனை தெரிவித்தார். பினாங் மாநிலத்தில் மொத்தம் 28 தமிழ் பள்ளிகள் இருக்கு. இந்த 28 தமிழ் பள்ளிகள்ல ஒரு சில பள்ளிகளுக்கு சொந்த நிலம் இல்லாம இருந்தது. நாங்க பொறுப்பேற்று 3 வருஷம் ஆயிருச்சு. இந்த 3 வருஷத்துல 5 தமிழ் பள்ளிகளுக்கு சொந்த நிலம் வாங்கி கொடுத்துட்டோம். இன்னும் ஒரு 5 தமிழ் பள்ளிகளுக்கு நிலம் வாங்கி கொடுக்க வேண்டியது இருக்கு. இந்த பள்ளிகள்லாம் தனியார் நிலத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதம். அதனால பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 அல்லது 3 வருஷத்துல கண்டிப்பாக எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் நிலம் வாங்கி கொடுத்துருவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அது செஞ்சிட்டோம்னாக்க மலேசியாவிலேயே பினாங் மாநிலத்தில் மட்டும்தான் எல்லா தமிழ் பள்ளிகளுக்கும் சொந்த நிலம் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கோம். மேலும் மேம்பாட்டாளர்களின் நிறுவன சமூக கடப்பாடு திட்டத்தின் கீழ் இந்த ராஜாஜி தமிழ் பள்ளி புதிய இடத்தில் கட்டப்படுவதால் மாநில அரசுக்கு நிதி சுமை ஏற்படாது. மேலும் நீண்ட காலமாக தாமதமாகி வந்த சுங்கை பாக்காப் மற்றும் ஜூரு தமிழ் பள்ளிகளின் திட்டங்கள் உட்பட மொத்தம் 3 தமிழ் பள்ளிகளின் கட்டுமான பணிகள் இந்த ஆண்டிலேயே தொடங்கப்பட உள்ளதாக பினாங்கு மாநில ஆட்சிக்குழு உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சுந்தரராஜு தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது சிறப்பு குழுவின் துணைத் தலைவர் கெல்வின் என்ற குமரன் கிருஷ்ணனும் உடனிருந்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.